சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம மக்ரோனி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, புதினா கொஞ்சோண்டு எடுத்துக்கணும். வெங்காயம் தக்காளியை சிறிதளவு வெட்டி கொள்ளவும். முதலாவதாக மக்ரோனியை சுடுதண்ணில் கொதிக்க வச்சு ஆற வைக்கவும். பிறகு தக்காளியை ஒரு மிக்சியில் வைத்து அரைத்து சாறு எடுத்து கொள்ளவும். தக்காளி, இஞ்சி பூண்டு மூணையும் அரைத்து கொள்ளவும். அதில் சிறிது உப்பு போட்டு அரைத்து கொள்ளவும். தக்காளி சாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தக்காளி அரைத்து கொள்ள தேவையில்லை. அடுப்பை பற்ற வைத்து வாணலியை அடுப்பில் வைக்கவும். வாணலி சூடானவுடன் சிறிது எண்ணெய் ஊற்றவும். எண்ணெய் ஊற்றி சிறிது கடுகு போட்டு தாளித்து கொள்ளவும். தாளித்தவுடன் நீங்கள் நறுக்கி வைத்த வெங்காயத்தை போட்டு வதக்கவும். பொன்னிறம் ஆகும் வரை வறுத்து கொள்ளவும். நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். கரண்டியை வச்சு வதக்கிக்கிட்டே இருங்க. மேகி மசாலா வாங்கி அதை கலந்து கொள்ளவும். மேகி மசாலா போட்டால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட்லலாம் நிறைய மசாலா போடுவாங்க. நம்ம அப்படி கிடையாது, மேகி மசாலா தான் போடுறோம். அப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி சாறு அதையும் போட்டுக்கணும். போட்டு கிண்டி விடுங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மேகி மசாலா நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதை வாங்கி அதை கொட்டிட்டு அதை அப்படியே கிளறி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுதான் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். மேகி மசாலா தான் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. இப்படி கொட்டிட்டு கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மக்ரோனியை போட்டு நீங்கள் லைட்டாக கிண்டணும். ரொம்ப ரஃப்பாக நீங்கள் கிண்டினீங்கன்னா மக்ரோனி உடஞ்சி விடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக கிண்டி விடுங்க. மக்ரோனி நம்ம ஏற்கனவே நம்ம கொதிக்க வச்சு அதை ஆற வச்சதுனால அது கொஞ்சம் இதாக தான் இருக்கும், வெந்து போய் தான் கிடக்கும். அதை நம்ம கிண்டும்போது கொஞ்சம் அப்படி பார்த்து கிண்டணும். இல்லைன்னா அது சூடு இருக்கும்போது கிண்டும்போது என்ன ஆகும், உடஞ்சிக்கும். அது நமக்கு அந்தளவுக்கு ஒரு இது இருக்காது, சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. மேகி செய்கிற மாதிரி தான் நம்ம அதை போட்டு அப்படியே பொறுமையாக கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் கருவேப்பிலை கொத்தமல்லி, எங்கள்கிட்ட கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லை, அதனால் கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு, கொஞ்சோண்டு போட்டிருக்கோம். நீங்கள் அதை எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. அதை போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டு நீங்கள் லைட்டாக ஒரு கிண்டி இறக்கி பரிமாறுங்க. டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில்